வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளை தினம், அதாவது 7/8/2024 புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரமானது வருது. இந்த ஆடிப்பூரத்துடைய சிறப்புகள் பற்றியும், இந்த ஆடிப்பூர திருநாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, திருமணம் ஆகியும் கணவன் மனைவி எந்நேரமுமே சண்டை சச்சரவோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களாம் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். 7/8/2024 நாளை தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோட சேர்ந்து ஆடிப்பூரமானது வருது. ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரனால தான் நம்ம ஆடிப்பூரமா கொண்டாடுறோம். ஆடி மாத பூர நட்சத்திரத்துல தான் ஆண்டாள் அவதரிச்சதா ஐதீகம். ஆண்டாள் அவதாரம் செஞ்ச இந்த நாளை ஆடிப்பூர திருநாளா நம்ம கொண்டாடிட்டு வரோம். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பூர நாள்ல தான் அம்மனுக்கு வளைகாப்புமே நடத்தப்படுது. ஆடிப்புறம் அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க அம்மனுக்கு உரிய தினம். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கு அம்மனை நினைச்சு எப்படி விரதம் இருந்து வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய தினம் நீங்கள் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சும் அம்மனை நினைச்சும் விரதத்தை நீங்கள் தொடங்கிக்கோங்க. நாளைய தினம் பெண்கள் பச்சை நிற புடவையோ இல்லை பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையோ அணிஞ்சு வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக துளசி இலைகளை போட்டு இந்த துளசி தீர்த்தத்தை தான் நீங்கள் நாளைக்கு முழுவதுமே எடுத்துக்கணும். வேற எதுவுமே நீங்கள் எடுத்துக்க கூடாது. இதோட சேர்த்து பால், பழம் இந்த மாதிரி பொருட்கள் வேணா எடுத்துக்கலாம். இதை தவிர வேற எதையும் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ எல்லாத்தையுமே நீங்க அம்மன் கிட்ட சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் வளைகாப்பு தரிசனத்தை கலந்துக்கோங்க. உங்களால முடியும் அப்படின்னா இன்னைக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய வளையலை நாளைய தினம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு மாலையா கட்டி போடுவாங்க. உங்களால ஒரு டசன் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னாலும் இன்னைக்கே போய் வாங்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க வீட்டிலேயே நீங்க அம்மன் படத்துக்கு வளையல் மாலை சாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கான பதிவை நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மேல இருக்க ஐகார்ட்லையும் தரேன். மறக்காம எல்லாருமே அதை செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுல வளையல் மாலையை நான் கட்டியே காட்டியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு சாயங்காலம் நீங்க அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை பருகி உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இதை நீங்க பண்றப்ப ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் நீங்க கோவிலுக்கு போறப்ப ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டுல வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், வளையல் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இதோட ஒரு டசன் வளையலையும் வாங்கி கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் அங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு வளையலும் அவங்களுக்கு தாங்க. அதுல இருந்து கொஞ்சமா வளையல் எடுத்து நீங்களும் உங்க கையில போட்டுக்கோங்க. இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யறப்ப நீங்க குழந்தை பாகியத்துக்காக இந்த விரதத்தை மேற்கொள்றீங்கன்னா இந்த முறையில மேற்கொண்டு பாருங்க. அதே மாதிரி கோவில்ல அம்மனுக்கு போட்ட வளையல் மாலையை கண்டிப்பா பிரிச்சு எல்லாருக்கும் தருவாங்க. அந்த வளையல் மாலை எப்ப பிரிச்சு தராங்க அப்படிங்கறதையும் கேட்டுக்கிட்டு அதை வாங்கி நீங்க உங்க கையில போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி இல்ல, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களால விரதத்தை எடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல கண்டிப்பா வளைகாப்பு நடைபெறும் இல்லையா, அந்த அம்மனுக்கு நீங்க வளையலை மட்டும் வாங்கித்தாங்க. அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க வச்சு அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை நீங்க கோவிலுக்கு போறப்ப அம்மனுடைய வளையல உங்களுக்கு பிரசாதமா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்களும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் திருமணம் ஆகாம இருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வளையல நீங்க தாராளமா தரலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க இந்த ஆடிப்பூர நாள்ல ஸ்ரீரங்கம் போய் அங்க இருக்கக்கூடிய ஆண்டாள தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லது. முடியும்னா நாளை தினம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இது மாதிரி பண்றப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். நாளை தினம் வரக்கூடிய இந்த ஆடிப்பூர நாள்ல அம்மனை இந்த முறையில வழிபாடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும், நீங்க நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.